அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஷபினா சமையல். இன்றைக்கான வீடியோவில் ஒரு சூப்பரான டேஸ்டியான கொரியன் ஸ்டைல் சிக்கன் பாவ் பன் ஷவர்மா எப்படி வீட்டிலே சுலபமாக பண்ணலாம்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஈஸ்ட் ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். ஈஸ்ட் ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு அரை கப் வெதுவெதுப்பான பால், அரை கப் வெதுவெதுப்பான தண்ணி, 1 டேபிள் ஸ்பூன் ஈஸ்ட்டு, 2 டேபிள் ஸ்பூன்னு சுகர் கட்டாயமாக சேர்க்கணும். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா சுகர் நல்லா கரைஞ்சிடணும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சிடலாம். நல்லா ஈஸ்ட் வந்து ஆக்டிவேட் ஆகணும். நான் போன்லெஸ் சிக்கன் ஒரு 1/4 கிலோ எடுத்திருக்கேன். இதில் 1 டேபிள் ஸ்பூன்னு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 2 டேபிள் ஸ்பூன்னு சிக்கன் 65 மசாலா, 1 டேபிள் ஸ்பூன்னு மிளகாய் தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு, ஒரு அரை லெமன் ஜூஸு, இதெல்லாம் சேர்த்துட்டு ஒரு தடவை கையால் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இது ஸ்டஃபிங்காக ரெடி பண்ணது சிக்கனு. சப்போஸ் உங்களுக்கு சிக்கன் வேணும்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஆனால் சிக்கன் சேர்த்து செய்யும்போது நல்லா டேஸ்டியாக இருக்கும். அதனால தான் சிக்கன் எடுத்திருக்கேன். இதில் நீங்கள் மட்டன் கூட எடுத்துக்கலாம், பீஃப் கூட எடுத்துக்கலாம். இப்போ நம்மளுடைய ஆக்டிவேட் பண்ண ஈஸ்ட்டும் நல்லா சூப்பராக ஆக்டிவேட் ஆகிடுச்சு. இதை ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நான் கோதுமை மாவு எடுத்துருக்கேன் 2.5 கப்பு. மைதா மாவு இல்லை, எல்லாமே இது கோதுமை மாவு தான். 2.5 கப் கோதுமை மாவு, தேவையான அளவு உப்பு மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ஆக்டிவேட் பண்ண அந்த பாலையும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு தடவை இந்த மாதிரி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் இருந்தது எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தேவைப்பட்டுச்சுன்னா இந்த மாதிரி தண்ணியை கொஞ்சம் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சப்பாத்தி மாவு அளவுக்கு இல்லாமல் கொஞ்சம் அதை விட கொஞ்சம் லூஸாக தான் இருக்கணும். இந்த மாதிரி இருந்துச்சுன்னா ஓகே. இப்போ இதில் 2 டேபிள் ஸ்பூன்னு எண்ணெய் விட்டு மறுபடியும் நல்லா பிசைஞ்சிக்கோங்க. ஏன்னா இதில் கையில் ஒட்டுற மாதிரி தான் இருக்கும். இந்த மாதிரி எண்ணெய் நீங்கள் சேர்த்த உடனே கையில் ஒட்டாது, நல்லா சாஃப்டாக நம்மளுடைய மாவு ரெடி ஆகிடும். இப்போ நம்ம இந்த மாவை வந்து காயாமல் இருக்கிறதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு நல்லா அப்ளை பண்ணி ஒரு 2 மணி நேரத்துக்கு ப்ரூஃபிங்காக விட்டலாம். இப்போ இதை ஸ்டஃபிங்காக வெஜிடபிள்ஸும் எடுத்திருக்கேன் நான் இன்றைக்கி. கோஸு, வெங்காயம், குடமிளகா. நீங்கள் வேணும்னா நீங்கள் கேரட் கூட சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் எல்லாத்தையும். இப்போ நம்ம மேரினேட் பண்ண சிக்கனை பேனில் சேர்த்துட்டு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எண்ணெயில் கொஞ்சம் ஃப்ரை ஆகிற மாதிரி பார்த்துக்கோங்க. தண்ணி வேணாம் இதுக்கு. நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு மூடி போட்டு மூடிலாம் நல்லா வேகட்டும் 10 நிமிஷம். நம்மளுடைய சிக்கன் நல்லா சூப்பராக வெந்துடுச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்ச வெங்காயம், கேப்சிகம், குடமிளகா இது 3த்தையும் இப்போ அதே பேனில் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது வேகணும் ரொம்ப அவசியம் இல்லை. ஒரு 10 நிமிஷம் நீங்கள் வதக்கி விட்டாலே போதும். அந்த தண்ணியிலே அந்த எண்ணெயிலே வந்து நல்லா அது மிக்ஸ் ஆகிடும். இதுக்கு தேவையான உப்பு மட்டும் சேர்த்துக்கிட்டேன். வேறு எந்த மசாலாவும் சேர்க்கணும் அவசியமே இல்லை. சிக்கனில் மசாலா சேர்த்துருக்கோம், அதனால் வந்து நம்ம காய்களில் மசாலா சேர்க்கணும் அவசியம் இல்லை. அந்த சிக்கனுடைய மசாலாவே அதற்கு போதும். ஏன்னா ஸ்பைஸியாக இருந்துச்சுன்னா சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது. இந்த மாதிரி லைட்டாக தான் இருக்கணும். இப்போ நம்ம ஒரு சாஸ் ரெடி பண்ணிக்கலாம். ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கு நம்ம டிப் பண்ணி சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் இது. மயோனஸ்ஸு, அதுக்கப்புறம் டொமேட்டோ சாஸு, கெச்சப்பு, தேவைப்பட்டுச்சுன்னா மிளகாய் தூள், பெப்பர் இதெல்லாம் சேர்த்துக்கலாம். ஸோ அதெல்லாம் நான் சேர்க்கலை. வெறும் இது 2 மட்டும் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கு நல்லா சூப்பராக இருக்கும். இப்போ நம்மளுடைய மாவு நல்லா ப்ரூஃபிங் ஆகிடுச்சு, டபுளாகி கிடச்சிருச்சு. இப்போ நம்ம ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாவை மறுபடியும் மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ரோல் பண்ணிக்கோங்க. அதுக்குள்ளே என்னுடைய பையன் வந்துட்டார், அம்மா நானும் செய்யணும்னு. ஸோ அதனால் நானும் அவன் தான் செஞ்சோம், கட் பண்ணோம். இதை சேம் இதே மாதிரி எல்லாமாவும் கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன பாலாக உருட்டி வச்சுக்கோங்க. சின்ன சின்ன பாலாகவே போதும். அப்போ தான் நம்ம ஸ்டஃபிங் வைக்கிறதுக்கும் கரெக்டாக இருக்கும். ரோல் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சின்ன சின்னதாக இந்த மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கோங்க. தேய்ச்சிட்டு இதில் கொஞ்சமாக ஆயில் விட்டு அப்போ தான் நம்ம ஸ்டஃபிங் வைக்கும்போது நல்லா அந்த ஓப்பன் ஆகும். நல்லா இந்த மாதிரி தேய்ச்சி எடுத்து இந்த மாதிரி ஆயில் தடவி எடுத்தோன்னா நம்மளுடைய
பாவ் பன் ரெடி ஆகிடும். இதே மாதிரி சேம் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ரெடி பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் மறுபடியும் இது ப்ரூஃபிங்காக விட்டுக்கோங்க. அப்போ தான் இது மறுபடியும் ஒரு 10 நிமிஷம் ப்ரூஃபிங் விட்டிங்கன்னா நல்லா ப்ரூஃப் ஆகி வந்துடும் மறுபடியும். சேம் இதே மாதிரி எல்லா மாவையும் நம்ம ரெடி பண்ணியாச்சு. இது 10 நிமிஷம் ப்ரூஃபிங்கும் விட்டாச்சு. இப்போ நம்ம இட்லி பாத்திரத்தில் தான் ஸ்டீம் பண்ண போகிறோம். அதனால் ஒரு இட்லி தட்டை இந்த மாதிரி எண்ணெய் தடவி எடுத்துக்கோங்க. அப்போ தான் ஒட்டாமல் வரும். நல்லா நம்மளுடைய பாவ் பன்னும் நல்லா ப்ரூஃபிங் ஆகிருக்கு. இது ஒன்றா இது மாதிரி வச்சு இட்லி பாத்திரத்தில் ஒரு 10 நிமிஷம் வேக விட்டு எடுத்துக்கோங்க. இதே மாதிரி எல்லா பன்னையும் நம்ம ஸ்டீம் பண்ணி எடுத்தாச்சு. பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக எப்படி ஃப்ளஃபியாக வந்திருக்குன்னு. சேம் இதே மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஸ்டஃபிங் வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு மயோனைஸ் இது மாதிரி டிப் பண்ணிக்கோங்க. ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி நம்ம வெஜ்ஜீஸு நம்ம சிக்கன் ஸ்டஃபிங்கை வச்சு எடுத்தோம். நம்மளுடைய சூப்பரான டேஸ்டியான ஜூஸியான பாவ் பன் ரெசிபி ரெடி ஆகிடும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரெடி பண்ணி தட்டில் வச்சோடனே காலி ஆகிடும் தட்டு. அவ்வளோ டேஸ்டியானது. மறுபடியும் கேட்பாங்க பசங்க. ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக. இது மைதா மாவில் பண்ணதில்லை, கோதுமை மாவில் பண்ணது. ஸோ தாராளமாக பசங்களுக்கு கொடுக்கலாம். இன்றைக்கான டின்னர் எங்களுக்கு இந்த பாவ் பன் ஷவர்மா தான். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். என்னுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்யூ.